ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஸோ இது வந்துட்டு வேற நியூஸ்ல வந்துட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இப்போ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதையும் சேர்த்து வந்துட்டு பார்க்கணும். ஓகே ரைட். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் ஒன்லி அபவுட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் அதோட இஷ்யூவையும் சேர்த்து பார்க்கணும். ஓகே ஸோ இப்போ ஏன் வந்துட்டு நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக என்ன அப்படின்னா லைக் இட் இஸ் பார்டர்ட் பை ஒன் சைடு ஈரான், இன்னொரு சைடு வந்துட்டு ஒமன். ஓகே ஸோ ஈரான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தே ஹேவ் த்ரெட்டன்ட் தட் தே மைட் க்ளோஸ் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஓகே ஸோ அந்த இடத்துல ட்ரேடிங் ஷிப்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வி வில் சி அபவுட் த மேப். ஓகே ஸோ மேப் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஒமன் இது ரெண்டையும் வந்துட்டு லிங்க் பண்ணக்கூடிய, அதாவது ரெண்டையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வாட்டர் பாடி தான் என்னது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஓகே ரைட். ஸோ இதுல ஒரு ஹார்ன் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதா நம்மளுக்கு என்னது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் ஈரான் அண்ட் அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒமன். ஓகே ஸோ நாட் த ஹோல் திங், இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான். ஓகே அதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்றோம். தென் இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமான சைடு வந்துட்டு யாரு கையில இருக்கு அப்படின்னா ஈரான் கையில தான் இருக்கு. ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போதைக்கும் இப்போ நவ் வி வில் see the issue. ஓகே ஸோ இப்போ ஈரான் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ நாங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏன் அந்த த்ரெட்டை நீங்கள் கொடுக்கணும். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் see லைக் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ என்ன அப்படின்னா லைக் நம்மளுக்கு டிசம்பர் மந்த்ல, ஓகே சாரி ஜூன் மந்த்ல வந்துட்டு லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்ல 12-day war happened. யாருக்கு யாருக்கும் அப்படின்னா பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான். ஓகே 12-day war between இஸ்ரேல் அண்ட் ஈரான். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணது அஸ் ஆப்ரேட்டிங் ரைசிங் லைன். ஓகே ஸோ அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எதை டார்கெட் பண்ணி அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா லீடர்ஷிப், மிலிட்ரி லீடர்ஷிப்ஸ், அதாவது ஹை லெவல் மிலிட்ரி லீடர்ஷிப் யாரெல்லாம் இருக்காங்களோ லீடர்ஸ் அவங்கள டார்கெட் பண்ணியும், தென் நியூக்ளியர் பேஸஸ் டார்கெட் பண்ணியும். ஓகே ஸோ நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வி ஹேவ் திஸ் இஷ்யூ, ஸோ தே ஆர் டெவலப்பிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகே ஸோ நியூக்ளியர் எனர்ஜி வந்துட்டு எதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஒன்லி ஃபார் பீஸ்ஃபுல் பர்பஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இதுக்கு மட்டும்தான். ஓகே ரைட். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, தேர் என்ரிச்சிங் த யுரேனியம். ஓகே ஸோ ரொம்ப ஹைலி என்ரிச்டு யுரேனியமா இருந்துச்சு அப்படின்னா we can use it for military purposes. Okay so இந்த மாதிரி nuclear bombs இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். Okay so they are enriching their uranium so that they are targeting Israel and US or everyone is targeting Iran. Okay they should not become a nuclear power. Okay அதுக்காக ரைட். ஸோ அதனால இஸ்ரேல் வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. they sent around 500 air strikes. so everything happened in air only. okay okay so ஏர்ல இருந்து ஸ்ட்ரைக் அவ்வளவுதான். ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு கவுண்டர் பண்றதுக்கு ஈரான் என்ன பண்றாங்க, ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3. ஓகே ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்துட்டு டுவர்ட்ஸ் இஸ்ரேல் தே ஆர் லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா லைக் 1000 drones அண்ட் மோர் தென் 550 பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு அனுப்புறாங்க. ஓகே டுவர்ட்ஸ் இஸ்ரேல். ஓகே ஸோ இஸ்ரேல்ல சிட்டிஸ் சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடத்த டார்கெட் பண்ணி தான். ஓகேங்களா, மிலிட்ரி பேஸஸ், சிவிலியன்ஸ், ஓகே எவ்ரி திங் காமன் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி தே ஆர் சென்டிங் மிசைல்ஸ். ஓகே ஸோ யூ நோ லைக் தே ஹேவ் அயன் டோம். ஓகே இஸ்ரேல் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அயன் டோம் இருக்கு. ஓகே ஸோ யூ கேன் இன்டர்செப்ட் த மிசைல்ஸ், வரக்கூடிய மிசைல்ஸ் வந்துட்டு அது தடுத்துரும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா this one happened and after that so again ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இஸ்ரேலோட சப்போர்ட்டுக்கு யார் வராங்க, யூஎஸ் வருது. ஓகே then after that US dropped bombs again in Iran targeting the nuclear facilities. ஓகே ரைட். ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜெனீவால வந்துட்டு இன்டைரக்ட் டாக்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ். ஓகே ஸோ யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஹேவ் ஓகே ஸோ வெயிட். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங். ஓகே ஸோ இந்த 12-day war அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடக்குது. அண்ட் 12-day war அப்படின்றது இதுல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆக்சுவலா 12-day warன்றது இன்னொரு ஒரு வாரம் இருக்கு ஹிஸ்டாரிக்கலா. ஓகே ஸோ அது எங்க அப்படின்னா வியட்நாம்ல நடந்தது. ஓகே ஸோ வியட்நாம்ல பாத்தீங்க அப்படின்னா நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாமுக்கு வந்துட்டு வார் நடக்கும். ஸோ அந்த டைம்ல யூஎஸ் வாஸ் பேக்கிங். ஓகே ஸோ நார்த் வியட்நாமுக்கும் யூஎஸ் என்ன பண்ணா யூஎஸ் வில் டிராப் பாம்ஸ் இன் வியட்நாம். ஓகே நார்த் வியட்நாம் டார்கெட் பண்ணி.
ஸோ அந்த பாம்ஸ் வந்துட்டு கிறிஸ்மஸ் பாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் ஆல்சோ ஹேப்பன் ஃபார் 12 days. இட் ஹேப்பன் இன் டிசம்பர் டைம். ஸோ அதனால கிறிஸ்மஸ் பாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஸோ தட் இஸ் ஆல்சோ 12-day war. This is also 12-day war. Okay. So then later நீங்க பாத்தீங்க அப்படின்னா US வந்துட்டு லைக் தே ஹேவ் கேம் ஃபார் சப்போர்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அகைன் இது வந்துட்டு நடந்தது எப்ப, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மந்த்ல நடக்குது. தென் அகைன் டிசம்பர் மந்த்ல என்ன ஆகுது அப்படின்னா ஈரான்ல லைக் ப்ரொடெஸ்ட் வேர் கோயிங். ஓகே, ஸோ அகைன்ஸ்ட் த ரூலிங் கவர்மெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட்லாம் வருது. பிகாஸ் லைக் யூ வுட் ஹேவ் நோட்டிஸ் லைக் ஈரான்ல வந்துட்டு லைக் லாட் ஆஃப் தே சப்ரஸிங் விமன் ஃப்ரீடம், ரைட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப நாளாவே ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ப்ரொடெஸ்ட்னால கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா மேசிவ் ப்ரொடெஸ்ட் நடக்குது. ஸோ அதை வந்துட்டு கிராக் டவுன் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் ஆக்ஷன்ஸ். அண்ட் அந்த கிராக் டவுனுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் இட் வாஸ் வெரி லைக் சப்ரஸிங் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ரொடெஸ்ட் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அகைன் யூஎஸ் ஸ்டெப்ட் இன். ஓகே, ஸோ இப்போ யூஎஸ், ஸோ வாட் யூஎஸ் இஸ் டூயிங், யூஎஸ் இஸ் சப்போர்ட்டிங் லைக் சம்ஒன் ஹூ இஸ் அகைன்ஸ்ட் த ஈரான்ஸ் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அது இன்டர்னல் இஷ்யூ. பட் யூஎஸ் என்ன பண்றாங்க, அந்த ப்ரொடெஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால திரும்பவும் என்ன ஆகுது, ஈரான் வர்சஸ் யூஎஸ் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரைட். தென் அகைன் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் என்ன பண்றாங்க, தே ஹேவ் ஷாட் டவுன் ஈரானியன் ட்ரோன். ஓகே, ஸோ அரேபியன் சீல தே ஹேவ் தேயர் நேவி. ஓகே, நேவல் ஷிப் இருக்கு. ஸோ அந்த ஷிப் வந்துட்டு ட்ரில்ஸ் நடத்துறாங்க. அப்போ உங்களுக்கு லைக் ஃப்ரம் ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஜெட்டை வந்துட்டு அவங்க ஃபயர் ட்ரில் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுக்கப்புறமா தான் லைக் ஆஃப்டர் திஸ் ஒன்லி திஸ் திங்ஸ் ஸ்டார்டட். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு இப்படி அட்டாக் பண்ணிட்டீங்க, யூ ஆர் இன் ஆர் பிளேஸ். ஸோ லைக் இஃப் யூ ஆர் அகைன் கோயிங் டு டூ ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், யூ ஆர் கோயிங் டு ஷட் டவுன் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இவங்களால வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்துட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இது யார் கையில் இருக்குன்றதே நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ எது ரிலேட்டடாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு, நியூக்ளியர் டாக்ஸ் எங்க அப்படின்னா ஜெனீவால வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, okay, so first we will see about this strip. ஓகேங்களா, so இது பாத்தீங்கன்னா it is only 33 km wide. ஓகே, வித் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரோவஸ்டா இருக்கு. ஓகே, இந்த நேரோவஸ்ட் பாத்ல எப்படி ஷிப்ஸ் வந்துட்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் லேன் மாதிரி நம்ம ரோடு போடுவோம் இல்லையா, ரோட்ல வந்துட்டு ஒரு சைடு போவோம், தென் இன்னொரு சைடு வந்துட்டு வருவோம், ரைட். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலயும் 2 lanes இருக்கும். பட் இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு 3 கிலோமீட்டர், இங்க வந்துட்டு நடுவில் ஒரு 2 கிலோமீட்டர், தென் அகைன் ஒரு 3 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு லேன் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சைடு போறது, ஒரு சைடு ரிட்டர்ன் வர்றது, அந்த 3 கிலோமீட்டர்ல மட்டும் தான் போக முடியும். ஸோ 1 ஷிப் போகுச்சு அப்படின்னா அடுத்த ஷிப் போக முடியும். ஓகே, நேரோவான ஸ்பாட் அது. அண்ட் இந்த நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோன் மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் விட்டுருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ அது ஆல்ரெடி நேரோவா இருக்குதுன்றப்போ ஈரான் வந்துட்டு இப்போ அதை பிளாக் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அதை நாங்கள் க்ளோசர் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம், பிளாக் பண்றது, இல்லை ஏதாவது லைக் ஷிப்ஸ் வருது அதை அட்டாக் பண்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அது பண்ணோம் அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலாக வந்துட்டு பாதிப்பு ஏற்படுது. ஸோ ஏன் எக்கனாமிக்கலாக பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுது, அந்த த்ரெட்டனால என்ன நம்மளுக்கு யூஸ், அவ்வளோ பெருசு அந்த த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரான் உங்களுக்கு சைடில் இருக்கிறது எல்லாமே சவுதி, கத்தார், ஓகே, தென் ஈராக். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே என்னது, தேர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். ஓகே, அண்ட் தேர் எக்ஸ்போர்ட்டிங் இட். ஸோ அப்படின்றப்ப டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு கோ த்ரூ திஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஓகே, ஸோ அதனால அது மேஜர் ஆயில் ரூட்ன்றதுனால இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஸோ அரௌண்ட் 20 to 21% ஆஃப் வேர்ல்டு பெட்ரோலியம் சப்ளை கோஸ் த்ரூ திஸ் ரீஜன். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல் நேச்சுரல் கேஸ். ஓகே, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா நேச்சுரல் கேஸுமே அந்த ரூட்ல இருந்தா வருது. அதுலயும் மேஜர் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா கத்தார். ஓகே, கத்தார். ஓகே, ஸோ இப்போ இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குல்ல. ஸோ இந்த ஒமான் சைட்ல இருக்கிறத ஒமானும், ஈரான் சைட்ல இருக்கிற ஈரானும். பட் என்னன்னா ஈரான் வந்துட்டு நம்மளுக்கு லாங்கான கோஸ்ட் இருக்கிறதுனால, பார்டர் இருக்கிறதுனால, ஸோ லார்ஜ் லேன் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி அமையுது. ஓகே, ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஹேவ் ஐலண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஐலாண்ட்ஸ் யார் கண்ட்ரோல்ல தான் இருக்குது, இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, தென் ஒமான்ல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதை பார்டர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பெனின்சுலா. ஓகே, ஸோ ஹர்மோஸ் கிட்டக்க அந்த இப்படி ஒரு பீக் மாதிரி போகுது இல்லையா, ரைட். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெனின்சுலாவோட பேர் என்ன அப்படின்னா நுசாண்டம் பெனின்சுலா.
Okay, note it that term. Sandam Peninsula. Okay, so எங்க இருக்கு? ஒமான்ல. Okay, right. So this is all about it. So யார் பேட்ரோல் போவாங்க அப்படின்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் நேவி. ஓகே, ஸோ யாரோடது? ஈரானோடது. ஸோ ஈரானோட குரூப் வந்துட்டு they will go patrolling. So they might stop this incoming outgoing of ships. Okay. Next பார்த்தீங்கன்னா black box. Okay, so recent பார்த்தீங்க அப்படின்னா Learjet crash in Maharashtra. So you'd have recently heard that. So Maharashtra வந்து ஏர் கிராஷ் நடந்ததுல டெபுட்டி சிஎம் வந்துட்டு அஜித் பவார் சார் வந்துட்டு இறந்துருவாரு. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து ரெக்கவர் பண்ண பிளாக் பாக்ஸ். ஸோ இப்போ அவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல்லா ஆக்சிடென்ட் எதனால நடந்துச்சு அந்த ஸ்டடிஸ் எல்லாம் இன்னும் முடியல. பட் தே ஹேவ் ரெக்கவர்ட் த பிளாக் பாக்ஸ். ஸோ நவ் லெட் அஸ் see what is black box. Because once வந்து லைக் once பாத்தீங்க அப்படின்னா they some car crash happened. Okay. ஸோ அந்த கார் கிராஷ் ஹேப்பன் ஆனதுக்கு அப்புறமா அந்த இயரோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு கார் கிராஷ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் வாட் இஸ் பிளாக் பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ பிளாக் பாக்ஸ் பட் இட் வில் பி ஆரஞ்ச் இன் கலர். ஓகே, ரைட். ஸோ ஆரஞ்ச் கலர்ல இருக்கும். ஸோ இட் இஸ் கிராஷ் ப்ரொடெக்டட். ஓகே, ஸோ என்ன நடந்தாலும் வந்துட்டு இது அவ்வளோ ஈஸியா டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு அதை ரெடி பண்ணியிருப்பாங்களே. ஓகே, கிராஷ் ப்ரொடெக்டட் அண்ட் இட் இஸ் அ ரெக்கார்டிங் டிவைஸ். ஓகே, ரைட். ஸோ இதுல வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். ஓகே, தென் சிவிஆர். ஸோ இது ரெண்டுமே என்ன ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் அண்ட் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஓகே, ரைட். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ இந்த டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் என்ன பண்ணுவோம்னா லைக் நீங்க பறந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட் என்ன, ஓகே, தென் டெம்பரேச்சர் என்ன, ப்ரெஷர் என்ன, ரைட். ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணும். ஓகே, இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்பீட் என்ன, ஆல்டிடியூட் என்ன, இது எல்லாத்தையும் மெஷர் பண்றது டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அண்ட் இந்த காக்பிட் லைக் ரெக்கார்டர் பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வாய்ஸ் ரெக்கார்டர். ஸோ உள்ளுக்குள்ள என்னெல்லாம் பேசுறோன்றது, தென் நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லையா, ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் என்ன பண்றோன்றது. ஓகே, தென் பைலட்டோடைய கான்வர்சேஷன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். Okay, right. So இது பாத்தீங்கன்னா it can survive in extreme conditions. Okay, so extreme conditionsனா car crash, sorry, air crash ஆனாலும் it can survive. At the same time 1000+ degree Celsius இருந்தாலும் it can survive. Even it can survive in high pressure. Okay, so கடலுக்குள்ள விழுந்துருச்சு அப்படினாலும் it can survive. Okay, and other thing பாத்தீங்கன்னா it has underwater locator beacon. So இது என்ன அப்படின்னா it will send signals. Okay, என்ன பண்ணும் 30 days வரைக்கும், இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா 30 days வரைக்கும் சிக்னல்ஸ் எமிட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அதை வச்சு நம்மளால லொகேட் பண்ண முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஏர் கிராஷ் நடந்துருச்சு, இதை யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோனே தனியா இருக்கு. ஸோ தே வில் இன்வெஸ்டிகேட் அண்டர் திஸ். ஓகே, ஸோ இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸா இல்ல ஹியூமன் மிஸ்டேக் பண்ணதா, பைலட்டோட மிஸ்டேக்கா, ஓகே, இல்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த செக் பண்ணுவோம் இல்லையா, ரைட், நம்மளுக்கு ஃபிளைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் பண்றது, இந்த மாதிரியான ப்ரொசீஜரல் லேப்ஸ் இருக்குதா. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அதான் கிராஷ் நடந்துருச்சு இல்ல, ரைட். ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ ஃபார் சேஃப்டி, ஸோ இம்ப்ரூவ் த ஏவியேஷன் சேஃப்டி அண்ட் ப்ரிவென்ட் ஃபர்தர் ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரின் மியூட்டனி. The Royal Indian Navy mutiny. Okay, Royal Indian Navy mutiny. ஸோ ஏன் ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா February 8 to 23 வரைக்குமே நம்மளுக்கு என்னது, ஸோ இந்த ரின் மியூட்டினி நடந்த பீரியட். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் 80th anniversary. February 18 to 23. ஓகே, 18 to 23. ஓகே, ஸோ இந்த எல்லா பீரியட்லயுமே நடந்திருக்கு. ஓகே, ரைட், 23ல முடியுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு 80th anniversary-ன்றதுனால we have to know about this. ஓகே, ரைட். ஸோ இப்போ இது என்ன அப்படி, இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு லைக் 45ல
லைக் நம்மளோட வார் எல்லாம் முடிஞ்சிருது, வேர்ல்டு வார் 2 எல்லாம் முடியுது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் டோன்ட் ஹேவ் த ஐடியா டு லெட் இந்தியா கோ. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்தியா விட்டுட்டு போகணுன்ற எண்ணத்தெல்லாம் கிடையாது. ஓகே ரைட். ஸோ அந்த பீரியட்ல இந்த ஈவெண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் சிக்னலிங். ஓகே, ஸோ இட் இஸ் த ஸ்ட்ரைக். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. லைக் தட் மேட் தம் டு திங்க் தே ஹேவ் டு லீவ் இந்தியா. ஓகேவா ரைட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும். ஓகே, பட் அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு லைக் ஃபேவரா நம்மளுக்கு முடியறதுக்கு முன்னாடியே வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிரும். லைக் பிரிட்டிஷ் தான் வந்துட்டு வின் பண்ணிருவாங்க, ஆலிஸ் ரீஜன் வந்துட்டு ஆலைட் வந்துட்டு வின் பண்ணிருவாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க இந்தியா விட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டா? அப்படி இருக்கிறப்ப இந்த இன்சிடென்ட் ஏன் நடக்குது, ஸோ ஏன் அவங்க இந்தியா விட்டு போகும். ஓகே, ஸோ அதுக்கு மேஜரான ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது இந்த ஈவெண்ட் தான். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா HMIS தல்வார் பாம்பே ஷிப். ஓகேங்களா, HMIS தல்வார் ஷிப், அதாவது பிரிட்டிஷ் நேவியோடைய ஷிப். ஓகே, இந்தியன் ஷிப். ஸோ இன் பாம்பே. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இது நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ வுட் ஹேவ் நோன் லைக் ஆல்வேஸ் இந்த ஆர்மி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன்ன்றது பிரிட்டிஷ்க்கு ஒரு மாதிரி இந்தியன்ஸ்க்கு ஒரு மாதிரின்றது எப்பயுமே நடந்துட்டே தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ அதே கண்டிஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிவேல் ஆகிட்டே இருக்கு. ஸோ யூ கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ரேஷியல் இன்சல்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ தென் இந்த தல்வார் ரீஜன்ல கரெக்டாக அந்த February 18 அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதோடைய கமாண்டர் ஸோ ஆர்த்தர் ஃப்ரெட்ரிக் கிங். ஓகே, ஸோ அதோடைய கமாண்டர் அவர் என்ன பண்ணல, லைக் ஹீஸ் டெல்லிங் சம் இன்சல்டிங் திங்ஸ். ஓகே, ஸோ அதனால ஆங்கர் ஆகி அங்க இருக்கிறவங்க தே அட்டாக்ட் ஹிம். அண்ட் அங்க இருந்தக்கூடிய லைக் எம்ப்ளம் லைக் ஷிப்போடைய லைக் யூனியன் ஜாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா ரைட். ஷிப்போடைய அந்த பிளாக் இருக்கு இல்லையா அது. ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு இறக்கிட்டு பிரிட்டிஷோடது அதை இறக்கிட்டு லைக் டிபெண்ட்ஸ். ஸோ எங்க இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைக் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் வந்துட்டு ஏற்றுவாங்க. ஓகேங்களா, காங்கிரஸோடது, முஸ்லீம் லீகோடது, அந்த மாதிரி மிக்ஸ்டு டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் வந்துட்டு ஏற்றுவாங்க. ஸோ தட் இஸ் நோட்டபிள் ஒன். ஓகே, ஸோ ஒரே ஒரு டைப் ஆஃப் பிளாக் ஏற்றல, எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளாகுமே ஏற்றுறாங்க. ஸோ இந்த ஓவராலாவே இந்த மியூட்டினி வந்துட்டு எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு வந்துட்டு முக்கியம். ஓகேங்களா ரைட். ஸோ இந்த எல்லா பிளாகையுமே ஏற்றுறாங்க. தென் லைக் தே ஆர் ரோமிங் அரவுண்ட். ஓகே, ஸோ ஷோர்ல வந்துட்டு பிளாக்ஸ் இந்த மாதிரி இந்தியன் பிளாக், அதர் கைண்ட்ஸ் ஆஃப் பிளாக் இதெல்லாம் ஏற்றிட்டு அவங்க வந்துட்டு ரோம் பண்றதை பாக்குறதுமே இட் இஸ் இன்சைட்டிங் த பீப்புள்ஸ் ஆஃப் பாம்பே. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்றாங்க, பாம்பேல இருக்க பீப்புள் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட் லெட் டு பாம்பே அப்ரைசிங். ஓகே, ஸோ இட் லெட் டு பாம்பே அப்ரைசிங் 1946. ஓகேங்களா ரைட். உள்ளுக்குள்ள வந்துட்டு மக்கள்கிட்டே அது பரவ ஆரம்பிக்குது. ஸோ மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சது என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் அகைன் தே வில் சென்ட் பீப்புள் டு சப்ரஸ். பட் அதையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஆரம்பிச்சு அடுத்து 78 ஷிப்ஸ்ல போய் இது ரீச் ஆகுது. ஓகே, ஸோ இட் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் டு 78 ஷிப்ஸ். அரௌண்ட் 20,000 sailors were involved in this attack. ஓகே, ஸோ இதுக்கு காசஸா இருந்தது என்னென்ன. ஓகேங்களா, ஸோ காசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புவர் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், சர்வைவல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புவரா இருக்கு. லைக் ஸ்டார்வேஷன். ஓகே, தென் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் ரீசன்ஸுமே. ஓகே, ஸோ லோ வேஜஸ், ஓகே, ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வேர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டும் ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் INA ட்ரையல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா ரைட். ஸோ டிசம்பர்ல நம்மளுக்கு INA ட்ரையல்ஸ் முடிஞ்சிருக்கும். பிப்ரவரியில ஸோ அதுவே ஓரளவுக்கு ஒரு விக்டரி மாதிரி முடிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. INA ட்ரையல்ஸ்ல அவங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அகைன் வில் சி. ஓகே, பிப்ரவரியில இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ வில் சி அபவுட் திஸ் INA ட்ரையல்ஸ். So INA trials பார்த்தீங்கன்னா it is also known as Red Fort trials. Okay, so it was happened publicly. ஓகேங்களா, பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி நடக்கக்கூடிய ட்ரையல் இது. ஓகே ரைட். ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு வேர்ல்டு வார் 2 முடியுது. ஜப்பான் இஸ் கெட்டிங் சரண்டர். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் 2 முடியுது. ரைட்டா. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன பண்றாங்க, they are capturing the soldiers. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ ஜப்பான் we came to Andaman Nicobar, then to Burma. ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட் வழியா இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது, ஜப்பான் மூலமா தான் அதெல்லாம் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஜப்பான் சரண்டர் ஆனதுனால we were been easy to catch. ஓகே, ஸோ நம்மள பிடிச்சிடுறாங்க. அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் ஆல்சோ நாட் தேர் அட் த டைம். ஓகே, ஸோ ஏர் கிராஷ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரீசன்ஸ்னால இவங்க எல்லாருமே என்னது பிரிசனர்ஸா பிடிச்சிடுறாங்க. பட் தேவர் கன்சிடர்ட் அஸ் பிரிட்டிஷ் நேவிஸ், பிரிட்டிஷ் ஆர்மி பீப்புள். ஓகேங்களா, அப்போ பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்தவங்கன்றதுனால இவங்க எல்லாருமே ட்ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க பிரிட்டிஷ். ஓகே, பட் ப்ரொட்டஸ்ட் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரையல் நடக்கும் இல்லையா, இந்த ட்ரையல் நடக்கிறப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ண காங்கிரஸ் கமிட்டில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்துட்டு
நம்ம அதாவது நம்மளோட பிரிட்டிஷ் ஆர்மிக்கு கீழேன்னு சொன்னா தானே அவங்க வந்துட்டு ட்ரைட்டர்ஸ், ரைட்? ஆக்சுவலா அவங்க ட்ரைட்டர்ஸ் கிடையாது, பிகாஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஓகே, ஸோ அதோடைய ஆர்மி அவங்க. ஸோ அப்படின்றப்ப தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப ஜப்பான் இருக்குது, இல்ல இவங்க இருக்காங்க அப்படின்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க எல்லாரையுமே இப்ப ஜப்பான்ல இருக்கிறவங்க நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சவங்களும் திருப்பி அனுப்பணும். பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னா அவங்களை திருப்பி அனுப்பணும், இன்டர்நேஷனல் லா படி. இல்ல அட்லீஸ்ட் யூ ஷுட் லெட் தம் ஃப்ரீ. அவங்க எல்லாரையுமே வந்து வார் முடிஞ்சு எல்லாம் சைன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களை கொலை பண்ணக்கூடாது. ஓகேவா, ரைட்? ஸோ அப்படின்றப்ப இவங்க எல்லாரையுமே நீங்க ட்ரைட்டர்ஸா பார்க்காம இன்னொரு ஒரு கவர்மெண்ட், இன்னொரு ஒரு கண்ட்ரி, இன்னொரு என்டிட்டி, ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு பேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை சுபாஷ் சந்திர போஸ் இன் 1943. ஓகே, ஸோ அதனால அவருக்கு கீழே இருக்கிறதுனால இது அவங்களோட ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, பட் ஸ்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் பி சென்டென்ஸ்ட், பட் டெத் சென்டென்ஸ் கிடையாது. ஓகே, they were given transportation. ஓகே, ஸோ நாடு கடத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி they have given transportation for life. ஓகே, ஸோ transportation for life சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. எப்ப? டிசம்பர்ல வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஸோ இந்த இந்த ஓவரால் எல்லாரையுமே விசாரிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யார் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த 3 பேர். ஓகே, ஸோ இந்த 3 பேருமே இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு பிவைக்யூல கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸ்ல. ஓகே, ரைட்? ஸோ ஷாநவாஸ் கான், பிரேம் குமார் சாகல், குர்பக்ஷ் சிங் தில்லியன். ஓகே, ஸோ யூ நோட் லைக் ஆல் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் ரிலிஜன். ஓகே, ஸோ இதனால இது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஹிந்து முஸ்லிம் யுனைட்டியை வந்துட்டு குறிக்குது. ஓகே, ஸோ ஒரு டைப் ஆஃப் குரூப்பா இல்லாததுனால. ஓகேங்களா, ஸோ பப்ளிக் ட்ரையல்ஸ் நடத்துது. ஸோ இவங்களுக்கு ஆதரவா வந்துட்டு யார் பேசுறாங்க அப்படின்னா INA டிஃபென்ஸ் கமிட்டி ஆஃப் காங்கிரஸ். ஓகே, ஸோ ஜவஹர்லால் நேரு உட்பட நிறைய பேர் வந்துட்டு they will participate in this trial, not just 3 people, like more than 10 people will participate. பட் இருந்தாலும் வந்துட்டு they will be sentenced to transportation for life. ஓகே, ரைட்? இது கொடுத்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா அந்த ப்ரொடெஸ்ட் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்குது. ஃபைனலா என்ன பண்ணிடுறாங்க, அவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, ரைட்? அப்ப ஜான்வரியில என்ன பண்ணிடுறாங்க, இவங்களும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு நம்ம பிரிட்டிஷ் வந்துட்டு கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா டிசம்பர், ஜான்வரியில உங்களை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்ட், மக்கள் எல்லாம் அகெயின்ஸ்டா இருக்காங்க இதுக்கு. ஓகே, தென் அகைன் பிப்ரவரியில என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த ரின் மியூட்டனி நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன நம்மளுக்கு இமீடியேட்டா இருக்குது, INA ட்ரையல்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கும் முன்னாடி அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இந்த மாதிரி மக்கள் மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோடைய கான்சிக்வன்ஸா என்ன ஆகுது, இந்த டைம்ல மியூட்டினி நடக்கிறப்ப எவ்ரி ஒன் காட் த கரேஜ். ஓகே, ஸோ எப்ப வந்துட்டு ஆர்மியே தங்களை அட்டாக் பண்றாங்கன்றது ஃபீல் ஆகுதோ, தென் ஒன்லி பிரிட்டிஷ் டிசைடட் டு லீவ் இந்தியா. ஓகே, ஸோ அது வரைக்கும் they don't have that idea. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு செக்யூரிட்டியே யாரு, ஆர்மி பீப்புள் தான், ரைட்? அங்க இருக்கிற ஒரு யூனிஃபார்ம் பீப்புள் தான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. அவங்களே நம்மளுக்கு அகேன்ஸ்டா மாறிட்டாங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, பிகாஸ் பாப்புலேஷன் வைஸ் we are huge இல்லையா. அவங்க வந்துட்டு only handful of British were there. ஸோ அதனால they decided to leave India. ஓகே, இதுக்கப்புறமா கேபினெட் மிஷன் வந்துட்டு வரும். ஓகே, ரைட்? ஓகே, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் ஆர்ம்டு பீப்புள். ஓகேங்களா, ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சிவிலியன்ஸ் எல்லாருமே இதை ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இட் ஷோகாஸ்ட் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸோ இட் ஆல்சோ லெட் டு பாம்பே அப்ரைசிங், அது சொல்லிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா AA இம்பாக்ட் சமிட். ஸோ நேற்று பார்த்தோம்ல அது கண்டினியூஷன் AA இம்பாக்ட் சமிட். ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தது நோ ப்ராப்ளம், அது எல்லாமே என்னதுன்னா இந்தியா AI மிஷன். ஓகேங்களா, 1.0 2.0 ரெண்டையும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு AA இம்பாக்ட் சமிட். ஓகே, ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி பாரத் மண்டபம். ஓகேங்களா, ரைட்? நியூ டெல்லியில வந்துட்டு நடக்குது. ஓகே, ரைட்? ஸோ இதோட மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா சர்வஜன ஹித்தயா சர்வஜன சுகயா. ஓகே, ஸோ வெல்ஃபேர் ஃபார் ஆல், ஹாப்பினஸ் ஃபார் ஆல். ஓகே, ரைட்? ஸோ ஓவராலாகவே நம்மளுடைய இந்த இம்பாக்ட் சமிட்ல வந்துட்டு என்ன நம்மளோட கோல் அப்படின்னா, we have to shift from creating infrastructures and everything to making it reach all people. ஓகேங்களா, டெவலப்மெண்ட்காக யூட்டிலைஸ் பண்ணணும், டெமோக்ரட்டைஸ் பண்ணணும் AA, அதுதான் ஓவரால் கோலே. ஓகேங்களா, ரைட்? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 சூத்ராஸ். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நோட் திஸ் அலோன். ஓகே, 3 சூத்ராஸ் 7 சக்ராஸ். ஓகே, ஸோ பில்லர்ஸ் என்ன அப்படின்னா பீப்புள், பிளானட், ப்ரோக்ரஸ். ஓகே, ஸோ AA நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறதான் இந்த 3 சூத்ராஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so for people, so people in the sense you have to use it in education, healthcare. Okay, so for critical infrastructures or priority sectors, agriculture, இந்த மாதிரி செக்டர்ஸ்ல யூஸ் பண்ணோம் மக்களுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளானட்.
for sustainable living, okay, to make it environmentally friendly, okay. So அந்த measures நம்ம எடுக்கணும். So that is for planet. And then for progress, economical development, okay. So இந்த மூணு பர்பஸ்க்காக நம்ம AI யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் 3 சூத்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க, okay. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 chakras themes, like how you can use these AI, okay. டார்கெட் வந்துட்டு மக்களுக்காக, planet, people, progress ன்னு சொல்லிட்டோம். Then how you are going to make it work, okay. So அதுக்கு வந்து 7 chakras சொல்றாங்க. So that is first one is human capital, okay. So skilling, employment related. Then இதுல சிலதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், நம்மளோட இந்தியா AI மிஷன்ல ஆல்ரெடி இருக்கு, okay. So safe and trusted AI, so it's one of the pillars of India AI mission, okay. Next, resilience, innovation, efficiency, okay. So making it adaptable to local needs, நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது, okay. Next பாத்தீங்க அப்படின்னா science, so research related works, okay. Next, democratizing the AI sources, நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா. So இந்த கிசான் மித்ரா அந்த மாதிரி, like making it available to everyone. Next, for economic development and social good, so for developmental purpose, okay. Then social empowerment காக நம்ம யூஸ் பண்றது, so you are including like lot of languages like Bharat Gen, okay. So அந்த மாதிரியான விஷயத்துக்காக, empowerment காக, okay. So இது எல்லாமே என்னது 7 chakras அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா, ரைட். So 7 chakras எது ரிலேட்டட் அப்படின்னா AI இம்பாக்ட் சமிட் ரிலேட்டட், ஓகே. அதே மாதிரி 7 பில்லர்ஸ்ன்றது வந்துட்டு இந்தியா AI மிஷனோடது, ஓகேங்களா. So next, they also released 6 sectoral case books, means like applications, okay. இந்த கிசான் மித்ரா, சர்வம் AI, பாரத் ஜன், இந்த மாதிரியான இதெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஓகே. ஸோ ரியல் டைம் வேர்ல்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய AI applications, not just from India, like overall. So இவங்க இன்வைட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா from all over like India, sorry, all over the world they came, okay. France, அமெரிக்கா, இந்த மாதிரி சுந்தர் பிச்சைலாம் வந்திருந்தாரு, ஓகேங்களா. ஸோ lot of people attended this, okay. Then apart from that, வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா மனவ் framework. So yesterday we saw about மனவ் framework, okay. Next, நியூ டெல்லி ஃப்ரான்டியர் AI கமிட்மெண்ட்ஸ், ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா AI நம்ம டெவலப் பண்றதை வந்துட்டு இன்க்ளூசிவா இருக்கணும்ன்றதுக்காகவும், தென் பாலிசி மேக்கிங்ல வந்துட்டு நம்ம கொண்டு வரணும், ஓகே. எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசி, நீங்க ரேண்டமா பண்ணாம ப்ராப்பர் எவிடன்ஸை வச்சு சயின்டிபிக் ரேஷனல் அப்ரோச்ல நம்ம பாலிசி மேக்கிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஓகே. ஸோ இன்க்ளூசிவ் இன் த சென்ஸ் டு இன்க்ளூட் ஆல் த பீப்புள், ஓகே. ஸோ இன்க்ளூசிவ்னஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோஸ்டு குளோபல் AI காமன்ஸ். ஸோ இந்த காமன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாஸ், நம்ம எப்படி நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, லைக் வி ஹேவ் திஸ் அண்டர் திஸ் இந்தியா AI மிஷன் வி ஹேவ் அ லைப்ரரி, லைக் எல்லா காமனான இது எல்லாமே இருக்கு, அரௌண்ட் 9000 மேல வந்துட்டு நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வேர்ல்ட் லெவல்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட், லைக் எவ்ரிதிங் ஷுட் நாட் பி லைக் டிபெண்ட் ஆன் பிக் டெக் கம்பெனிஸ், ஓகே, ரைட். ஸோ எல்லாருக்குமே ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதை வந்துட்டு ப்ராஃபிட்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றாங்க, ஓகே, ரைட், ஓகேயா. ஸோ திஸ் இஸ் AI இம்பாக்ட் சமிட்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் அது, ஓகே. நெக்ஸ்ட் LHS 1903. ஸோ இது என்ன அப்படின்னு பிளானட், ஓகே. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இட்ஸ் ரெட் டுவார்ஃப் பிளானட், ஓகே, ஸ்மால் பிளானட், ஓகே. It is 116 light years away, okay. So இது எதுக்காக இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகன்ஸ், சிம்பிளா ஒரே வேர்ட்ல சிக்னிஃபிகன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, யூஸ்வலா நம்மளுக்கு எப்படி இருக்கும் பிளானட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஓகே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 4 planets we term them as terrestrial planets, and next 4 planets we term them as gaseous planets or Jovian planets அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா, ரைட். ஸோ terrestrial, then next one is Jovian or gaseous planets. ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா terrestrial planets எல்லாமே எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும், ஓகே. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். மார்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து மார்ஸ்க்கு அப்புறம் என்னது, ஜூபிட்டர்ல இருந்து சைஸ் எப்படி இருக்கும், பெருசு பெருசா இருக்கும், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பிளானட் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும், ஓகே. ஸோ அது ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு சன் இருக்கு இல்லையா, சன்ல இருந்து நம்மளுக்கு லைக் எமிஷன்ஸ் வரும், ரைட், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ், ஓகே. ஸோ அந்த சோலார் விண்ட்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா சோலார் விண்ட்ஸ் வரும், ஓகே. So recently they have found they have recorded the sound of it, okay. நாசால பாத்தீங்க அப்படின்னா, okay, right. So we have this assumption like when it is வேகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சவுண்ட் கேட்காது, ரைட். அப்ப இடத்த விட்டு வெளில போயிட்டாலும் நம்மளுக்கு சவுண்ட் கேட்க கூடாதுல்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்ல. ஸோ நம்ம சன் கிட்ட போறப்போ அந்த சோலார் பிளேயர்ஸ் அதுல இருந்து போறப்ப இட் இஸ் கிரியேட்டிங் சவுண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. வி ஹேவ் லாட் ஆஃப் சவுண்ட் லைக் யூ ஹேவ் பல்சர் ஸ்டார்ன்னு இருக்கும்.
ஸோ அந்த ஸ்டாரோட சவுண்ட்லாம் கேட்டீங்க அப்படின்னா அந்த டம்ரு இருக்குல்லையா உடுக்க இருக்கும் இல்லையா அந்த சவுண்டு மாதிரியே அந்த சவுண்டு கேட்கும் பாத்தீங்கன்னா. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி சன்னோட சவுண்டே தே ஹேவ் ரீசன்ட்லி ரெக்கார்டட். ஓகே ஸோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஆர் லைக் யூ டேக் த சோலார் விண்ட்ஸ். ஓகே ஸோ இந்த சோலார் விண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா தே ஆர் வெரி ஸ்ட்ராங் விண்ட்ஸ். தே ஸ்ட்ரிப் அவே த கேஷியஸ் ஃபார்மேஷன்ஸ். அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதோடைய ஒரிஜினலான டெரஸ்ட்ரியல் மாஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு மேல கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸ் எல்லாம் வந்துட்டு இந்த விண்ட் என்ன பண்ணிடும் இழுத்துட்டு போயிடும். தே ஸ்ட்ரிப் அவே. ஓகே ஸோ அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4 பிளானட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் இந்த டெரஸ்ட்ரியல் மாஸ் மட்டும் தான் இருக்கு. கேஸ் ஜாஸ்தி கிடையாது. அதே மாதிரி சின்னதா இருக்கு. ஓகே பிகாஸ் அந்த ஸ்ட்ரிப்பிங் அவே. ஓகே அடுத்த 4 பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் அதோட இம்பாக்ட் என்ன நம்மளுக்கு சன்னோட சோலார் விண்டோடைய இம்பாக்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே அதனால அது எல்லாமே பெருசா இருக்கு. ஸோ யூஸ்வலா எப்படி இருக்கணும் அப்ப சன் இருக்கு ஐ மீன் ஸ்டார் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாரை சுத்தி பிளானட் இருக்கிறப்போ கிட்ட இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே வந்துட்டு ராக்கியாவும் பின்னாடி போக இட் பிகம்ஸ் கேஷியஸ். ஸோ இதுதான் யூஸ்வலா இருக்கக்கூடியது. பட் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா இந்த LH1903 இந்த பிளானட்டுடைய செட்டப் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 4 பிளானட் இருக்குது. ஓகே ஸோ இதோட செட்டப்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டார் இருக்குன்னா ராக்கி கேஷியஸ் ராக்கின்ற சீக்வன்ஸ்ல இருக்கு. ஸோ எப்படி இந்த லாஸ்ட்ல இருக்கிறது ராக்கி பிளானட்டா வந்துச்சுன்ற ஐடியாவே யாருக்குமே இல்லை. ஸோ யூஸ்வலா எப்படி இருக்கணும் ராக்கி கேஷியஸா தான் இருக்கணும். பட் அகைன் வந்துட்டு ஒரு ராக்கி பிளானட் இருக்கு. எண்ட்ல வந்துட்டு ராக்கி பிளானட் இருக்குன்றது லைக் இட் டிஃபைட் த ஆல் த ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே ஸோ அப்ப நம்ம வந்துட்டு யூஹெச் வச்சிருந்ததை ஃபுல்லா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகே ஸ்டில் வி டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ரீசன். ஸோ தேர் டெல்லிங் லைக் இட் மைட் ஹேவ் ஃபார்ம்டு லேட்டர். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா லைக் இட் மே சேஞ்ச். ஸோ இல்லை இப்படிதான் ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். ஸோ இனிமே கேஷியஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஸோ ஸ்டில் வி டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ரீசன். ஓகே ஸோ அதுக்காக திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த LH1903. ஸோ why it is important? Because it defined this standard information, okay, about the solar system formation. Okay அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். Okay you don't have to like not even like need to study everything. Okay right. So that's it for today. Okay so என்னென்ன டாபிக் பார்த்தோம் இன்னைக்கு? Okay black box, A impact summit, INA trials, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஓகேங்களா ரைட். அதுக்கப்புறமா LH1903. ஓகே ஸோ டாபிக்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகே ரைட். ரின்மியூட்டிங். ஓகே அதுக்குள்ளேயே INA ட்ரையல்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். ஓகே ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.